ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இப்போது நமக்கு மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. மாங்காய் விலை இப்போ கொஞ்சம் மலிவாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மாங்காயில் என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணி சாப்பிட்லாமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மாங்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. அது உங்களோட ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், தக்காளி பெரிய சைஸில் 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை 4ஆக கீறி எடுத்துக்கிட்டேன். இப்போது பேன் எடுத்துடுறோம். நான் சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் அரிசி களைஞ்ச தண்ணியை அதோட ஆட் பண்ணுறேன். நான் நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நிறையா வீடியோஸில் நான் மேக்ஸிமம் அரிசி களைஞ்ச தண்ணியை ஆட் பண்ணி தான் சமையலே மேக் பண்ணுவேன். ஸோ அதே மெத்தட்ஸில் தான் இன்றைக்கும் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். குக்கர் சவுண்ட் கேட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு இறக்கிட்டேன். பாருங்கள், பருப்பு மலர்ந்த வடிக்கும் இருக்கும். அதாவது குழையக்கூடாது, மலர்ந்த தன்மையோடு இருக்கணும். அதாவது முக்கால் பதத்தில் வெந்து இருக்கணும். அப்படி நம்ம சேர்க்கும் போது மாங்காவோட சாம்பார் பண்ணும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் பருப்பு வெந்து வந்துடும். ப்ளஸ் மாங்காய் சேர்க்கும் போது மழுமழுப்பு தன்மை கொஞ்சம் சாம்பார் வரும். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பருப்பு முக்கால் பக்குவத்தில் இருந்தால் தான் சாம்பார் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். காரணம் என்னென்னா, நல்லெண்ணெய் மாங்காய் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் வாசத்தை தூக்கி கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது 3ஐயும் அதில் ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்குங்க. அந்த ஆயிலில் பட்டு கிளறுற மாதிரி கிளறி விட்டுட்டு லைட்டாக கலர்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய டயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தூள் வகைகள் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் எல்லாம் கலந்து ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம சாம்பார் பண்ணுறோம். எப்போதுமே நம்ம வீட்டில் சாம்பார் இப்படி தான் மேக் பண்ணுவோம். பருப்போட வேக்காடு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ பருப்பையும் நம்ம அதோட ஆட் பண்ணிடுறோம். நான் அரிசி களைஞ்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதை ஆட் பண்ணிவிட்டு அது போக தேவைக்கு தக்கன தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. காய் அமுங்கி கொஞ்சம் மேலே நிற்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வேக்காடு கொடுக்கும்போது தண்ணி வற்றி காய் வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் தண்ணியோடு இருந்தால் நமக்கு சரியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காய் வெளியே தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா குக்கரில் போட்டால் ரொம்ப குழஞ்சிடும். ஸோ நமக்கு முக்கால் பக்குவத்தில் மாங்காய் வெந்து வரணும். ரொம்ப அதிக அளவில் வெந்துட்டாலும் சாம்பார் டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்காது. காயும் நம்மளால் எடுத்து வச்சு சாப்பிட முடியாது. ஸோ முக்கால் பக்குவத்தில் வேகக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறோம். அதில் நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம். நான் இப்போவும் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கும் ஹெல்த்து ப்ளஸ் வாசமும் மாங்காய் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் தூக்கி கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன்லேயும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கசப்பு தன்மை வெந்தயம் கொடுக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட 2 பட்டை மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது சாம்பார் வந்து வாசம் தூக்கி கொடுக்கும். சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும் பார்வைக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மாங்காய் எல்லாம் சேர்ந்து வெந்து வந்தாச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த மாங்காயில் ஃபுல்லாக சாந்து வந்து நம்ம மாங்காய் எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கரெக்டான பக்குவத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மாங்காவும் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குழையாமல் உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்து கரெக்டான பக்குவத்தில் செய்யும்போது குழம்பும் டேஸ்டியாக இருக்கும். மாங்காயிலையும் எல்லா விதமான சுவைகளும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.